அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிசிசிபி ஃப்ரீ டெஸ்ட் 6க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இது நேற்று நடைபெற்ற தேர்வுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான், சரிங்களா? மொத்தம் ஒரு 80 கேள்விகள் இருக்குது. இந்த 80 கேள்விகளும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதில் கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் வரக்கூடிய கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தெளிவாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். முதல் கேள்வி, தக்கான விவசாயிகள் கழகம் ஏற்பட்ட ஆண்டு. நம்ம கூட்டுறவு இயக்கம் இந்தியாவில் தொடங்குவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமே இந்த தக்கான விவசாயிகள் கழகம் தான். இந்த கழகம் என்பது 1875 பூனே அகமது நகர்னு சொல்லக்கூடிய 2 பகுதியில் வட இந்தியாவில் தொடங்கியிருக்கும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கும் லேவாதேவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய வட்டிக்காரர்களுக்கு இடையில தான் இந்த கழகம் என்பது முதலாக துவங்கியிருக்கும். இருவருக்கு இடையில் ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டு நிறையா பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வட்டிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நிறைய நபர்கள் இறந்துருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வகையில் ஒரு கடனை கொடுக்கணும், இதற்கு பல ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் இதனோட இறுதியாக 1879 தக்கான விவசாயிகள் துயர்நீக்க சட்டம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இரண்டாவது கொஸ்டின், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முதல் மேம்பாட்டு வங்கி நிலம் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1883. விவசாயிகளின் நீண்டகால கடன்களான தக்காவி கடன்கள் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1883. மூன்றாவது பஞ்ச கமிஷன் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா சார் அந்தோனி மெக்டொனால்டு. அதற்கு முன்னாலேயே 2 பஞ்ச கமிஷன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க, சரிங்களா? இது மூன்றாவது பஞ்ச கமிஷன். மூன்றாவது பஞ்ச கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு பார்த்துட்டிங்கன்னா 1901 சமர்ப்பிச்சிருப்பாங்க. இந்த குழு 1900 தான் உருவாக்கியிருப்பாங்க. மக்கள் வங்கி என்ற புத்தகத்தை எழுதியவர் டூபர்னே. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது காமனாக எஸ்ஆர்பிடிஆர்பில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இந்த டூபர்னே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இவர் சென்னை மாகாண அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழுவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பார். எட்வர்ட் மெக்லகன் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1914. மக்கள் பார்வையில் கூட்டுறவு சங்கம் ஒரு அரசு நிறுவனமாக விளங்குகிறது என்ற கருத்தை தெரிவித்தது சர் எட்வர்ட் மெக்லகன் குழு. தன்னுடைய அறிக்கையில் அந்த கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க. மாநிலத்திற்கு தலைமை கூட்டுறவு வங்கி அமைக்க பரிந்துரை செய்த குழு சர் எட்வர்ட் மெக்லகன் குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கண்டிப்பாக ஒரு தலைமை கூட்டுறவு வங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் 1905 தொடங்கப்பட்ட சென்னை நகர கூட்டுறவு வங்கி 1917 அப்புறம் மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டிருக்கும். சார் எட்வர்ட் மெக்லகன் குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1915. இந்த குழு எப்போ உருவாக்கப்பட்டதோ 1914. அறிக்கை சமர்ப்பிப்பு 1915. இந்த 4 ஆண்டுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? கண்டிப்பாக அதில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய விவசாயத்திற்கான ராயல் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1926. இந்திய விவசாயத்திற்கான ராயல் குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1928. எந்த குழுவின் பரிந்துரைப்படி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ICAR உருவாக்கப்பட்டதுன்னா ராயல் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும். விவசாய ராயல் குழுவின் மிக முக்கியமான பரிந்துரை என்னன்னா மத்திய நில வங்கிகள் ஏற்படுத்த வேண்டும் என்பது அதோடைய மிக முக்கியமான பரிந்துரை. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு நில அடமான வங்கி மாநில அளவில் 1929 கிட்ட தொடங்கியிருப்பாங்க. கூட்டுறவு தோற்றால் ஊரக இந்தியாவின் நம்பிக்கை தோற்கும் என்று எந்த குழு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்தது? ராயல் குழு தான் தன்னுடைய அறிக்கையில் இந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூட்டுறவு திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. கூட்டுறவு திட்டக்குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1946. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அமைக்க பரிந்துரை செய்த குழு கூட்டுறவு திட்டக்குழு. கூட்டுறவு திட்டக்குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கும்னா RG சாரையா தலைமையில் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கும். 1945. அறிக்கை சமர்ப்பிப்பு 1946. இந்த 2 ஆண்டுகளும் ரொம்ப முக்கியம்.
ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என்பதை பரிந்துரை செய்த குழு சர் எட்வர்ட் மேக்லான் குழு. இந்த சர் எட்வர்ட் மேக்லான் குழுவுடைய மிக முக்கியமான பரிந்துரைகளை கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமான பல பரிந்துரைகளை இந்த குழு தான் கொடுத்துருக்கோம். ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற முறையை கூட்டுறவு அமைப்புகளுக்கு பரிந்துரை செய்த குழுவும் சர் எட்வர்ட் மேக்லான் குழு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம கொஸ்டின்ஸில் கேட்டிருப்போம். ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் இது போன்ற கேள்விகள் நிறையா கேட்டிருப்பாங்க. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிதி எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னா, முதல்ல 5 ஆண்டு திட்டத்துக்கு கீழே உருவாக்கியிருப்பாங்க. பின்பு 1963 தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிதியை அந்த அமைப்பு தான் பராமரிச்சுட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும். முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கான காலம் என்ன? 1951 to 56 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கான காலம். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் 10 கோடி ரூபா கிட்ட ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஹரோடோமார் மாதிரி அடிப்படையாக கொண்டு எந்த 5 ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டால் முதல் 5 ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் பரிந்துரை எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 1951 குழு அமைக்கிறாங்க, 54 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1966 2வது 5 ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த குழுவுடைய பரிந்துரை ஒன்றொன்றாக நிறைவேற்றப்படுகின்றது. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழுவின் அறிக்கை எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்டது? 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 கிட்ட இந்த அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன? 7வது 5 ஆண்டு திட்டம். ஸோ ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு NCTC, நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் பல மாநில கூட்டுறவு சட்டம் திருத்தப்பட்டது? 2002 திருத்திருப்பாங்க 10வது 5 ஆண்டு திட்ட காலத்தில். திட்டக்குழு கலைக்கப்பட்டு எந்த அமைப்பு இந்தியாவில் துவங்கப்பட்டதுன்னா நிதி ஆயோக் அமைப்பு 2015 கிட்ட துவங்கியிருப்பாங்க. கூட்டுறவு பயிற்சிக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? மிஸ்ரா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. தேசிய கூட்டுறவு பயிற்சி குழு எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா சுவாமிநாதன் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ NCCT என்பதன் விரிவாக்கம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரிங்களா? DCCபியில் அடிக்கடி கேட்கக்கூடியதான். அப்ரிவேஷன் கொஸ்டின் நிறையா கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு அமைப்புக்கான அந்த அப்ரிவேஷன்ஸை தெளிவாக படிச்சுக்கிடுங்க. தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1976 துவங்கப்பட்டிருக்கும். ஸோ வாம்னிகாம் என்பதன் விரிவாக்கம் என்ன? வைகுந்த மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். வாம்னிகாம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் பூனேயில் நிறுவப்பட்டிருக்கின்றது. வாம்னிகாம் அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு 1967. ஸோ 1964 காட்கில் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் NCTC உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. NCTC என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? மேற்கு வங்காளம். ஸோ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொன்னால் NCTC அமைப்பு தான் அறிமுகப்படுத்தியது. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1966. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? வெங்கடவையா குழு. இது போன எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1969. மாநில நிலவள வங்கிகள் கடனீட்டு பத்திரம் வெளியிட பரிந்துரை செய்த குழு அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு. தேசிய அளவில் கூட்டுறவு அமைப்புகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தேசிய அளவில் கூட்டுறவு வங்கியை தொடங்க பரிந்துரை செய்த குழு நிவாஸ் மிர்தா குழு. சிறு குடியானவர்களின் முன்னேற்ற ஏஜென்சி SFDA ஏற்படுத்த காரணமாக இருந்த குழு அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு. நிவாஸ் மிர்தா தலைமையிலான கூட்டுறவு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. நிவாஸ் மிர்தா தலைமையிலான கூட்டுறவு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1965. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்டது? 8வது 5 ஆண்டு திட்டம். நபார்டு வங்கி எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் துவங்கப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்டம். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. விவசாய கடன் ஆய்வு குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? குஷ்ரோ.
குஷ்ரோ தலைமையிலான விவசாய கடன் மறுஆய்வு குழுவை RBI உருவாக்கிய ஆண்டு 1986. குஷ்ரோ குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1989. கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சிக்காக வணிக வளர்ச்சி திட்டத்தை பரிந்துரை செய்த குழு குஷ்ரோ குழு. புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய நிதி அமைச்சர் யார்? மன்மோகன் சிங். புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்த காரணமாக இருந்த இந்திய பிரதமர் நரசிம்ம ராவ். LBG என்பதன் விரிவாக்கம் லிபரலைசேஷன், பிரைவேட்சேஷன், குளோபலைசேஷன். பணவீக்கம், அந்நிய செலவாணி பற்றாக்குறை ஆகியவற்றை சரி செய்ய யாருடைய தலைமையில் மத்திய அரசு 1991 குழு அமைத்தது? நரசிம்மன் குழு. வங்கிகளின் SLR விகிதத்தை 38.5 இருந்து 25% குறைக்க பரிந்துரை செய்த குழு நரசிம்மன் குழு. தற்போது SLR விகிதம் என்பது 18% இருக்கிறது. வங்கிகளின் CRR விகிதத்தை 15 இருந்து 5% குறைக்க பரிந்துரை செய்த குழு நரசிம்மன் குழு. நரசிம்மன் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1998. இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. லைசன்ஸ் ராஜ் உரிமம் வழங்கும் முறை எந்த தொழில் கொள்கையின் போது நீக்கப்பட்டது? 1991. MRTP சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. MRTP என்பதன் விரிவாக்கம் என்ன? மோனோபோலிஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ட்ரேட் ப்ராக்டிஸ். நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 323A. DRD என்பதன் விரிவாக்கம் டெப்ட் ரெக்கவர் ட்ரிபுனல். கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் நிறுவுவதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1993. நட்ட சொத்துக்கள் அல்லது செயல்படாத சொத்துக்கள் என்ற வகைப்பாடு யாரால் வழங்கப்பட்டது? நரசிம்மன் குழு. வங்கிகள் இரட்டை கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் ஒற்றை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர பரிந்துரை செய்த குழு நரசிம்மன் குழு. குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பின் மறுமலர்ச்சிக்கான பணிக்குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? வைத்தியநாதன். குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பின் மறுமலர்ச்சிக்கான பணிக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2004. குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு மறுமலர்ச்சி பணிக்குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 2005. சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான எந்த மாகாண அரசு குழுவை உருவாக்கியது? சென்னை. சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு தன்னுடைய முதல் கட்ட அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1895. இந்தியாவின் முதல் கடன் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1884. தக்கான விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1879. ஸோ இதில் பார்த்த 80 கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.